கொண்டு வந்து எடுத்தாப்புல வந்து அப்பயுமே ஜெயிக்க முன்னாடியே எங்களுக்கு யார்கிட்ட சொன்னாலும் எங்களுக்கு சண்டை பண்ண மாட்டேங்கிறாங்க. லாஸ்ட் தெரியும் இந்த ஆரப்பாளையம் பகுதியில் ரேஷன் ஆஃபீஸை வந்து நாங்கள் வந்து ஒரு திடீர் சோதனை மேற்கொண்டு செக் பண்ண வந்தோம். வரும்போது இங்கே இருக்கக்கூடிய ஏன்னா எங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்தது, இங்கே வந்து பொருளை வந்து கொடுக்க மாட்டுறாங்க, அரிசி வந்து கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில கம்ப்ளைண்ட் வந்த உடனே நாங்கள் வந்து இங்கே வந்து காலையில் வந்து செக் பண்ணதில் நாங்கள் வெயிட் செக் பண்ணோம். வெயிட் மிஷின் வந்து கரெக்டாக இருக்குது. அரிசியோட தரத்தை பார்த்தோம், கோதுமையோட தரத்தை பார்த்தோம். எத்தனை பேர் கார்டு இங்கே வராங்கன்னு கேட்டிங்கன்னா 900 பேருக்கு இவங்க வந்து கொடுக்குறாங்க. அதில் இவங்க வாங்குறதே இந்த பகுதியில் வந்து 580 பேர் தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் உடனே எனக்கு திராசு சரியில்லைன்னா உடனே நீங்கள் மாற்றுங்கன்னு சொல்லியிருக்கிறோம். நீங்கள் கடைசி நாள் வரைக்கும் நீங்கள் மாதத்துலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் அந்த வரக்கூடிய அந்த ரேஷன் கார்டு கொண்டு வரவங்களுக்கு வந்து நீங்கள் அதுக்கான பொருளை வந்து உடனே கொடுக்கணும்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறோம். அதுக்கான நடவடிக்கையும் எடுத்துருக்கிறோம் சார். 6 கிலோ அரிசி கொடுக்குறாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. இப்போ நாங்கள் கேட்டோம், இல்லை அந்த மாதிரி நாங்கள் 12 தான் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான மேற்கொண்டு அதுக்கான விஷயத்தை கேள்விப்பட்டு நாங்கள் வந்து நடைபெறுவோம். செல்லும் இடமெல்லாம் பொதுமக்களுக்கு தொடர்ந்து கோரிக்கையாக வைக்கிறோம். ஒவ்வொரு கோரிக்கையாக எப்போ சரி செய்யப்படும்? இல்லை, நம்ம இப்போ டெய்லி வந்து பார்த்திங்கன்னா சார் தொடர்ச்சியாக வந்து அத்தியாவசியம் இந்த பாதாள சாக்கடை, குடி தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து கலர் மாறி வர்றது, தொடர்ச்சியாக வந்து சாலையில் வந்து விளக்கு இல்லாமல் இருக்குது. நாங்கள் அஃபிஷியல் எல்லாத்தையும் கூப்பிட்டு எங்கெங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் வருதோ உடனே ஃபாஸ்ட்டாக போய் அதை வந்து நாங்கள் சரி செஞ்சிட்ருக்குறோம். நீங்கள் மீனாட்சி அம்மன் கோவில் பகுதியாக இருந்தாலும் சரி, ஆரப்பாளையம், தத்தநேதி பகுதியில் எங்கே வருதோ அந்த அஃபிஷியல் ஆஃபீஸர்களை கூப்பிட்டு, ஏசி அவர்களை கூப்பிட்டு, இல்லை நீங்கள் கார்ப்பரேஷன் டிசி அவர்களை கூப்பிட்டு உடனே வந்து எங்கே கம்ப்ளைண்ட் இருக்கோ வந்து உடனே சரி செய்கிறாங்க. அதுக்கான நடவடிக்கையை ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்ருக்குறோம். கண்டிப்பாக அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும் சார். மதுரையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பார்க்குறோம், ஏன்னா மதுரையை 2 அமைச்சர்களும் வந்து இந்த மதுரை பகுதி மக்களை வந்து தொடர்ச்சியாக ஏமாற்றிருக்கிறாங்க. இதில் ரொம்ப தெளிவாக தெரியுது. அத்தியாவசியமான இங்கே பெரிய பிரதான கோரிக்கை பாதாள சாக்கடை சார். ரோடு பூரா காவா தண்ணி, குப்பை தூர்நாற்றம், இதனால் கொசு பிரச்சனை வருது. நாங்கள் எல்லா அதிகாரிகளையும் கூப்பிட்டு பார்த்தா நீங்கள் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொசுக்கான கொசு மருந்து அடிக்கிறாங்களா, தண்ணியில் வந்து குளோரின் வந்து முறையாக போடுறாங்களா, கொசுக்கான அந்த புகையை வந்து சரியாக இவங்க பண்ணுறதில்ல, அதை பண்ணுறாங்களான்னு சொல்லி ஒவ்வொரு அஃபிஷியலை கூப்பிட்டு நாங்கள் மீட்டிங் நடத்திட்டுருக்குறோம். கூடிய விரைவில் அது வந்து முழுமையாக சரி செய்வோன்ற நான் சொல்கிறேன். ரேஷன் அரிசி வாங்குற இடத்துல மக்கள் இங்கே நின்று வாங்க முடியாத அளவுக்கு பக்கத்தில் இருந்து காவா தண்ணி ஓடுறதுல இருந்து கொசுல இருந்து எல்லாமே நோயை வாங்கிட்டு போகிற அளவுக்கு இருக்குது. இனிமேல் நம்ம அரசை குறை சொல்ல முடியாது. நடவடிக்கை எடுக்க நீங்கள் என்ன மாதிரியான இல்லை, நீங்கள் இது நடவடிக்கை எடுப்போம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கான அதிகாரிகளை கூப்பிட்டு மக்களுக்கு இடையூறு இல்லாமல் நீங்கள் இது நிரந்தர தீர்வு வேணும். இப்போதைக்கு டெம்பரரி தீர்வு தான் காண முடியும். இது மக்களுக்கு தெளிவாக புரியும் சார். இது ஏன்னா ஏற்கனவே வந்து 10 வருஷம் திமுக கட்டுப்பாட்டில் இருந்தது இந்த பகுதி. திமுக கட்டுப்பாட்டில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கையிலேயே ஃபினான்ஸ் மினிஸ்டராக அவர் இருந்தார், அப்புறம் ஐடி மினிஸ்டராக இருந்தார், அதை தாண்டி மூர்த்தின்னு ஒரு மினிஸ்டர் இருந்தார். மக்களுக்கு ஒன்றுமே சார் நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் வந்து குறைஞ்சது ஒரு 10 நாள் ஆச்சு. ரேஷன் அரிசி வாங்குகிற இடத்துல வந்து காவா தண்ணி வெளியில் வந்துட்டுருக்கு. மதுரை பூரா அதான் இருக்குது. இதுக்கு முழுக்க காரணம் திமுக ஆட்சி. மக்கள் தெளிவாக புரிஞ்சுருக்கிறாங்க. நாங்கள் வந்திருக்கிறோம். இதுக்கு முதல் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரவரியாக என்ன செய்ய முடியுமோ சரியும். கண்டிப்பாக மதுரைக்கு நிரந்தர தீர்வு ஒன்று வேணும் சார். அந்த நிரந்தர தீர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா பழைய பைப்புகள் மாற்றப்பட வேண்டும், பம்பிங் ஸ்டேஷனை வந்து இன்க்ரீஸ் செய்ய வேண்டும். இதுக்கு முழுக்க ஒரு பெரிய பட்ஜெட்டை ஒதுக்கி மதுரை வந்து மத்திய மட்டும் கிடையாது, இதை செய்யக்கூடிய இந்த பாதாள சாக்கடை திட்டம் ஒட்டுமொத்தத்தில் இருக்கிற மதுரைக்கு உட்பட்ட ஒரு 4 தொகுதி 5 தொகுதி கவர் ஆகி சரியாக சரி செய்யப்படும். இதுக்கு நிரந்தர தீர்வை வந்து ஹானபிள் சீஃப் மினிஸ்டர் அவர்கள்ட்ட சொல்லி சரி செய்வோம்னு நான் சொல்கிறேன்.